ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு அடிச்ச அனுபவம் இருக்குல்ல, அது கையில எடுத்து பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் பாருங்க. மா வெட்டியான கனவுலமா கெட்டியான கனவு. ஒரு துளி மழை என்ன தொடங்கது பெருங்கடல் தான், உன் முதல் அடியை நீ வைத்திடடா. தடை 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 இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மழை என்ன தொடங்கத பெருங்கடல் தான், உன் முதல் அடியை நீ வைத்திடடா. ஒரு நல்ல பிசினஸ் மேன் வந்து அசிங்கப்படாமலோ அவமானப்படாமலோ முன்னுக்கு வர முடியாது. அதுக்கு என் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நினைச்சு, ஒரு சில பேர் உன்னால் முடியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு சொன்னவங்களும் அவங்களால தான் நான் வளர்ந்தேன். ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த 2 வார்த்தைகளையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நான் ஓட ஆரம்பித்தேன். என் மைண்டில் எப்பயுமே அது தாட் இருக்கும், நீ லாயக்கு இல்லை, உன்னால் முடியாது, இந்த 2 வார்த்தையும் என் மைண்டில் இருக்கும். ஓடிட்டே இருந்தேன். ஒரு சட்டன் பீரியடுக்கு மேலே இந்த 2 வார்த்தையும் மறைஞ்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது ஓட்டம் அதிகமாகும் போது இன்னைக்கு ஒரு பொசிஷனில் வந்து நான் இருக்கேன். அப்போ நமக்கு எதிரிகளோ இல்லை ஆப்போசிட் கருத்து சொல்கிறவங்களோ இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம வளர்ச்சி அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 20ஸ்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 40ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் சரி. அதுதான் ரெசிலியன்ஸ், தோல்வியை தாங்குற மனப்பக்குவம். நிறைய பேர் கையில காசு இருந்தா பிசினஸ் பண்ணிடலாம், இல்ல ஒரு நல்ல ஐடியா இருந்தா உடனே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பிசினஸ் அப்படி ஒர்க் ஆகாது. எவ்ரி சிங்கிள் டே ஒரு புது பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்றது தான் விஷயமே இருக்கு. ஏன்னா இந்த மார்க்கெட் ஒரு ஆண்டர்பிரனர் டெய்லியும் டெஸ்ட் பண்ணும். ஒரு முக்கியமான கிளைண்ட் பேமெண்ட் தர மாட்டாங்க, உங்க ட்ரஸ்டட் எம்ப்ளாயி திடீர்னு வேலையை விட்டு போவாங்க, அன்எக்ஸ்பெக்டடா கவர்மெண்டோட ரூல்ஸ் மாறும், பெரிய லாஸ் வரும். இந்த நேரத்துல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு புலம்புறதுல எந்த யூஸ்மே இல்லை. ஒரு ப்ராப்ளம் வரும்போது எமோஷன்ஸையும் ஈகோவையும் ஓரம் வச்சுட்டு ஓகே அடுத்த மூவ் என்ன, இது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த குவாலிட்டி தான் ரெசிலியன்ஸ். இங்க பிசினஸ்ல ஜெயிச்சவங்க யாரும் பெரிய ஜீனியஸ்லாம் இல்லைங்க. எவ்வளவு வாட்டி தோத்தாலும் அந்த ரெசிலியன்ஸை விடாதவங்க, அவ்வளவுதான். இஃப் யூ கான்ட் ஹேண்டில் த பெயின், டோன்ட் பிளே த கேம். இன்னைக்கு டேட்ல சின்ன கடையா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், கஸ்டமர் வேணும். ஆனா அதுக்கு சொல்யூஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களை ஏஜென்சி கிட்ட போய் லட்சக்கணக்கில் கொடுக்க சொல்லல, நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆயிருங்கன்னு சொல்றேன். புரியல? ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட், கூகுள் ஆட், கண்டென்ட் மார்க்கெட்டிங், லீட் ஜெனரேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு டோர் டு டோர் செல் பண்ற சேல்ஸ் ஜாப்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி அப்படி இல்ல. சோஷியல் மீடியா, கூகுள், வெப்சைட்ஸ் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பிசினஸ் க்ரோத் பண்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சிம்பிளா சொன்னா பிசினஸுக்கு ஆன்லைன்ல கஸ்டமர் கொண்டு வர கெரியர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த ஸ்கில்லுக்கு வருஷம் டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு. நான் ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிஸ்லயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. இந்த ஐ டிமாண்ட் ஸ்கில்ல பண்ணலாம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா 10,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும், உங்க ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணீங்கன்னா குரூப் டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ண இதுதான் ரைட் டைம். கீழ இருக்க லிங்க் தெரியும், இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது.